ஆதவர்ஜுனா பயந்துட்டாரு. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. நீ சூரியன்னா நான் ஆதவுடா, நான் யாருக்கும் பயப்படாது கிடையாது. 5 வயசுலேயே எங்க அம்மாவுடைய சாவை பார்த்தோம். நான் இதுக்கு மேல எவனையும் என்ன பயன்படுத்த முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல தன்னுடைய தாயை சாவ 5 வயசுல பார்த்த ஒரு பையன் தான் நான் தான். அது இதுலயே நான் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி தைரியமா நிக்கிறேன்னா என் தலைவர் உண்மையா இருக்கிறாருங்கிற ஒரு வலிமை என்கிட்ட இருக்கு. என்கிட்ட எந்த போயும் கிடையாது. நான் யாரையும் ஏமாத்துறது கிடையாது. எந்த கட்சிக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. நான் வேலை பார்த்தேன், அந்த இடத்துல உண்மை இல்லைன்னா நாங்கள் இருக்க மாட்டேன். அவ்வளோதான் என்னுடைய வரலாறு. எங்கே வேணா நான் போய் சொல்லுவேன், என்ன வேணா கேள்வி கேள்வி. அரசியலில் நான் வரணும்னு இருக்கேன். தலைவர் 40 வருஷம் இருந்துட்டேன். என்னுடைய மனைவி என்னுடைய மகள்லாம் வந்து விஜய் சாருடைய ரசிகர்கள். டிவிக்கு கட்சியில் நான் வந்து சேர்ந்தா நல்லா இருக்குமா? நான் ரஜினி ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தேன், எனக்கான மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், டிவிகே கட்சிக்கு வரணும்னா ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அப்புறம் தைரியமாக இருக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் தான், வேற ஒன்றுமே கிடையாது. உங்க அப்பா மினிஸ்டரா, எம்எல்ஏவா, பணக்காரனா, கோடீஸ்வரனா, எந்த குவாலிஃபிகேஷனுக்கு அண்ணன் கிடையாது. இன்னைக்கு 234 வேட்பாளர்களை அண்ணன் உருவாக்குனாரு. அதுல பாதிக்கு மேற்பட்ட இல்ல, முக்காவாசி வேட்பாளர்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவர், ஒரு விவசாயி, கையில 10 லட்சம் கூட கிடையாது. ஆனால் அண்ணன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் தெரியுமா? மக்களிடம் உண்மையாக நேர்மையாக ஒரு எம்எல்ஏ அடுத்த 5 வருஷம் மக்களை நேர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டு இருக்காரு. எடுத்தோடனே உங்களை மாதிரி 50 கோடி இருக்குமா, 1000 கோடி செலவு பண்ண முடியுமா அவர் கேட்க மாட்டார்.